2015 முதல் 2025 வரை 10 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த இந்திய மாநிலங்களின் பட்டியலை ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு 9.69% பொருளாதார வளர்ச்சி என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. பொருளாதார வளர்ச்சி 8% இருக்கும் என மாநில பொருளாதார ஆய்வறிக்கையில் கூறப்பட்ட நிலையில் அதனை மிஞ்சி தமிழ்நாடு சாதித்துள்ளது. இதற்கு முன்பு அதிகபட்சமாக 2017-18 ஆண்டில் தமிழ்நாடு 8.59% பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருந்தது. 2023-24 ஆண்டில் GSDP எனப்படும் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 15,71,368 கோடி ரூபாயாக இருந்தது. 2024-25 நிதியாண்டில் அது 17,23,698 கோடியாக அதிகரித்திருப்பதாக புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த வளர்ச்சி சதவீதமானது 9.69% மிக ஒரு சிறந்த நிதி நிர்வாக மேலாண்மைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஓரியன்டட் இனிஷியேட்டிவ்ஸ் என்று சொல்வார்கள். வளர்ச்சிக்கான வகையிலே அமையக்கூடிய நடவடிக்கைகள், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், எல்லா தரப்பினரும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வளர்ச்சியாக அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களின் வாயிலாக இது சாத்தியமாக இருக்கிறது. இதன் மூலம் நாட்டின் வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் உயர்ந்த நிலையை எட்டியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை சேர்த்து கணக்கிடும் மாநிலத்தின் சராசரி வளர்ச்சியிலும் 14.02% தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. PR சண்முகமும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு பேப்பர் எஸ்டிமேட் பண்ணி 9.67 இருக்குன்னாங்க. அதோட 0.02 மேலே இருந்து 9.69 இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்கன்னு இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷர், குஜராத்துக்கு போயிடுங்கன்னு ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் இருக்குது. இன்ஸ்பைட் அண்ட் சம் குளோபல் ஹெட்வின்ஸ் ஆர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. டெக்ஸ்டைல்ஸ்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா வி ஆர் பேலன்ஸ்ட். விலைவாசி உயர்ந்ததுனால தான்ப்பா நீங்கள் கூட பண்ணியிருக்கேன்னா அதை கழிச்சா கூட கழிச்சிக்கோ. அப்போ கூட தமிழ்நாடு 9.69% குரோத்துங்கிறது இன்னும் 1-2 மாநிலங்களுடைய தகவல் வரலையாம். குஜராத், பீகார், UP எல்லாம். அதில் குஜராத் வேணால் கொஞ்சம் கூடுதலாக வளர முடியும். மற்றதெல்லாம் தமிழ்நாடோட போட்டி இருக்க முடியாது. அநேகமாக குஜராத் கூட இந்த அளவுக்கு இருக்காது. தமிழகம் தான் இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஸ்டேட் GDPயில் வளர்ந்திருக்கிற மாநிலம் என்று எடுத்துக்கலாம். இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 6.5 இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதைவிட உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இதே வேகத்தில் அதிகரித்தால் 2025-26 நிதியாண்டில் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி 10 விழுக்காட்டை தாண்டும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.